ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மனிதனோட குடியிருப்பு கூட இல்லாத ஒரு விசித்திரமான இடம் இந்த பூமியில் இருக்குன்னா அது அண்டார்டிகான்னு உறுதியா சொல்ல முடியும். இந்த அளவுக்கு குறைவான வெப்பநிலையில் வாழ்றது வெறும் மனிதனால் மட்டுமில்லாம விலங்குகளால் கூட முடியாத ஒரு சாத்தியமற்ற விஷயம். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பென்குயின்ஸ், சீல்ஸ், வேல்ஸ் மாதிரியான உயிரினங்களால் மட்டும்தான் இங்க வாழ முடியும். அண்டார்டிகாவின் கோடை காலத்துல கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான விஞ்ஞானிகள் இங்க ஆராய்ச்சி செய்வாங்க. ஒரு வருஷத்துக்கு சராசரியா 45,000க்கும் அதிகமான டூரிஸ்டர்ஸ் இந்த பகுதியின் அழகை பார்க்க வருவாங்கன்னு சொல்லப்படுது. இன்னும் சொல்லப்போனா இங்க அதிகப்படியான குளிர் இருக்கும்போது விஞ்ஞானிகளும் இங்க இருக்க மாட்டாங்க. விஞ்ஞானிகளால் வெறும் கப்பல் அப்படி இல்லைனா விமானம் மூலமாக தான் அண்டார்டிகாவுக்கு வந்து சேர முடியும். அவங்க பயணம் பண்ற அந்த பிரம்மாண்டமான கப்பல் எப்போ விபத்துக்குள்ளாகும்னு யாராலையும் கணிக்க முடியாது. ஏன்னா அங்க இருக்கிற சுற்றுச்சூழல் திடீர்னு பயங்கர ஆபத்தானதா மாறும். அங்க போறது எவ்வளோ கடினமான விஷயமா இருக்கோ அங்கிருந்து திரும்ப வர்றது அதை விட கஷ்டம். ஷெட்யூல்டு ஃப்ளைட் அங்க வந்து சேரும் வர அங்கிருந்து திரும்ப போறது சாத்தியமற்ற விஷயம். இன்னும் சொல்ல போனா பயங்கரமான காற்று வீசும்போது விமானங்களும் அங்க போக நினைச்சாலும் முடியாது. ஆனாலும் இந்த அளவுக்கு கணிக்க முடியாத நிலைமைகள் இருந்தாலும் விஞ்ஞானிகள் அங்க ஆராய்ச்சி செய்ய முழு ஆர்வத்துடன் போவாங்க. அமெரிக்கா, அர்ஜென்டினா, ஜப்பான், சவுத் ஆப்பிரிக்கா, யூகே, சைனா, இந்தியா மாதிரியான 70 நாடுகளுக்கு சொந்தமான நேஷனல் ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் அண்டார்டிகாவில் இருக்கு. இந்தியாவுக்கு சொந்தமான 3 ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் அண்டார்டிகாவில் இருக்கு. ஆனா அதுல பாரதி, மைத்ரி அப்படிங்கிற 2 ஸ்டேஷன்ஸ் மட்டும்தான் இப்போ ஆக்டிவா இருக்கு. 2016 சேட்டலைட் எடுத்த இமேஜஸ் மூலமா பனியால் மூடப்பட்டிருக்கும் ஒரு பிரம்மாண்டமான பிரமிட் ஸ்ட்ரக்சர் வெளியானது. இது மனிதனால் உருவாக்கப்பட்ட பிரமிடாக இருக்கலாம்னு சில ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. சமீப காலமா அண்டார்டிகாவில் இருக்கும் இந்த பிரமிடுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய தகவல்கள் இன்டர்நெட்ல அதிக அளவுல பரவுது. இது பார்க்க அச்சசல் எகிப்துல இருக்கிற பிரமிட் மாதிரியே இருக்குல்ல. அதே போல இதோட பேஸ் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. அதாவது 4 பக்கங்களிலும் சுமார் 2 கிலோமீட்டர் நீளம் இருக்கு. உண்மையாகவே நம் முன்னோர்கள் அண்டார்டிகாவுக்கு போய் சேர்ந்து அந்த பனி பிரதேசத்தில் வாழ்ந்திருப்பாங்களா? இந்த நாள் சவுத் போல்ல -25 டிகிரி செல்சியஸ்க்கும் குறைவான டெம்பரேச்சர் பதிவாகுது. ஆனா 90 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்டார்டிகாவில் மனிதன் வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி வெப்பம் இருந்ததாகவும் அதே போல பசுமையான மலைக்காடுகள் இருந்ததா சில புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க.